ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம திருச்சி சமையலறையில் பார்க்க போகிறது அதிரசம் செய்கிறது எப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு இதுக்கு அதிரசம் மாவு செஞ்சுக்கலாம். இதுக்கு தேவையானது மாவு பச்சரிசி, ரெகுலர் பச்சரிசி யூஸ் பண்ணாதீங்க. பச்சரிசி 1 கப் நான் எடுத்துருக்கிறேன். 1 கப்பை 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு துணியில் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அரை மணி நேரம் இல்லாட்டி 3/4 மணி நேரம் கழித்து அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அந்த அரிசி ஃபுல்லாக ட்ரை ஆகிடக்கூடாது, லைட்டாக ஈரப்பதம் இருக்கணும். மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ரொம்ப ஃபைன் பவுடராக பண்ணாதீங்க, லைட்டாக குறன்ட்டு இருக்கணும். அப்புறம் ஒரு பெரிய ஓட்டை உள்ள சல்லடையில் வச்சு சளிச்சுக்கோங்க. ஏன்னா பவுட்ரு அப்போ தான் ரொம்ப ஃபைனாக இருக்காது, கொஞ்சம் லைட்டாக நரன்ட்டு இருக்கும். அடுத்தது வெள்ளைப்பாகு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வெல்லம் 3/4 கப்பு, தண்ணி 1/2 கப்பு, ஏலக்காய் 2, எள்ளு 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். ஒரு கடாயில் தண்ணியை ஃபஸ்ட்டு விட்டுக்கோங்க. அதை விட ஏலக்காயும் வெல்லத்தையும் போட்டுக்கோங்க. வெல்லத்தை நல்லா கொஞ்சம் இடித்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நல்லா அது கரையணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு, வெள்ளைப்பாகை ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணவே பண்ணாதீங்க. அது ஏன்னா அந்த சிரப்பு இது ஸ்டேஜ் மிஸ் பண்ணுவோம் ஜாஸ்தி. நல்லா வெல்லம் கரைகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிக்கிட்டுருங்க. லைட்டாக கிளறுங்க. ஹை ஃப்ளேமுக்கு அவசரப்பட்டு கொண்டு போயிடாதீங்க. இதை மெதுவாக பொறுமையாக செக் பண்ணுங்கள். சிரப்பு திக்கானோன்னே ஒரு பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் தண்ணியை வச்சுக்கிட்டு அதில் லைட்டாக ஒரு சொட்டு விட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு இது கரைஞ்சிரும். இது செகண்ட் ஸ்டேஜ். அந்த வெல்லத்தை எடுத்து உருட்டி பார்த்தா இந்த மாதிரி பால் மாதிரி வரும். ஒரு ஃபில்டரை வச்சு இந்த வெள்ளைப்பாகை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு பொறுமையாக இந்த அரிசி மாவை மெதுவாக கொட்டுங்க. மெதுவாக கொட்டிட்டு கிளற ஆரம்பிங்க. கிளற ஆரம்பித்தோன்னே உங்களுக்கு ஃபஸ்ட்டு இது மாவு குறன்ட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பயந்துடாதீங்க. கிளற கிளற வெல்லம் கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அதனால் ஃபஸ்ட்டு இப்படி இருக்கும். அப்புறம் எள்ளை போட்டுக்கோங்க. அதை விட ஒரு டீஸ்பூன் நெய்யை போட்டுக்கிட்டு இங்கே பாருங்கள், கிளற கிளற எப்படி சாஃப்டாகிடுச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு நாள் மூடி வச்சுருங்க. உடனே கண்டிப்பாக செஞ்சிடாதீங்க. அடுத்த நாள் திறந்து பார்க்கும்போது இப்படி இருக்குது. அதோட 2லேருந்து 3 டீஸ்பூன் நெய்யை விட்டுக்கிட்டு திருப்பி ஒரு டைம் பிசைஞ்சிருங்க. இந்த பக்கம் பக்கத்தில் நான் கடாயில் எண்ணெயை சுட வச்சிட்ருக்கிறேன், அதையும் நீங்கள் பார்க்கலாம். மீடியம் சைஸ் பால் எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிச்சிக்கிட்டு ஒரு வாழை இலையிலையோ இல்லாட்டி பிளாஸ்டிக் ஷீட்லேயோ லைட்டாக எண்ணெய் தடவிடுங்க. இந்த மாதிரி எண்ணெயோ நெய்யோ தடவிக்கலாம். பிடிச்சி வச்ச உருண்டையை மெதுவாக தட்டிக்கோங்க. மீடியம் சைஸ், ரொம்ப தின்னாகவும் வேணாம் திக்காகவும் வேணாம், மீடியமாக தட்டிக்கோங்க. அப்புறம் எண்ணெய் சூடானதும் இந்த மாதிரி அதை தட்டின அதிரசத்தை போட்டுருங்க. அதில் ஃபஸ்ட்டு உப்பும் அதில் மீடியம் ஃப்ளேமில் சுட்டெடுங்க. அப்போ தான் உள்ளே வேகும். 2 பக்கமும் இந்த மாதிரி இது பண்ணி ஃப்ரை ஆன பிறகு ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சுருங்க. அதிரசம் நிறையா எண்ணெய் குடிக்கும். அதனால் ஒரு தோசை கரண்டியோ இல்லாட்டி டம்ளரோ டபராவோ எதையோ ஒன்று வச்சு அழுத்திடுங்க. உடனே அழுத்திடுங்க. பாருங்கள், சூப்பரான ஸ்பாஞ்சியான அதிரசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் திருச்சி சமையலறைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.